ஒரு பொம்பளை ஓவியம் வந்து வரைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து ஒரு பொம்பளை ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம். அது வந்து அவர் மறைஞ்சிட்டார், அவர் வந்து இறந்துட்டார். இறந்து அவற்றை வீட்டில் அவற்றை ஓவியங்களை வந்து அங்காலயம் வந்து பொம்பளை ஒன்று ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறார். இது இல்லாமல் இது ஒரு கார்டன், அதாவது ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கணும். இந்த ஏரியா பாருங்க, அப்படி ஒரு தோட்டம் மாதிரியே ஃப்ரெஷ்ஷால் வந்து செய்கிற இல்லை. இது வந்து கையால் வந்து இப்படியே எறிஞ்சிட்டு அப்படியே கையால் இப்படி இப்படி பூசி பூசி தான் செய்கிறது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை வந்து காட்ட போறேன். எப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்ல வந்து கார்கோஸ்ன்ற இடத்துல நான் இப்ப நிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு மியூசியம் இருக்கு. மியூசியம்ன்றது எங்க நாடுகளில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு மியூசியம் இல்லை. அழகுபடுத்தி வந்து ஒரு சிலைகளா வந்து வடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கணும். ஓவியங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கு. அது எப்படியான மொழிநாடுன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு கிறுக்கல்கள் மாதிரி இருக்கு. எங்கட ஊர்ல வந்து சின்ன பிள்ளைகள் வந்து கிறுக்கிற மாதிரியான ஓவியங்கள்லாம் இருக்குது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க இந்த மியூசியத்துக்குள்ள இருக்கா போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மியூசியம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் வாரீங்கன்னு சொன்னா, முதல் பார்வைறீங்கன்னு சொன்னா, கட்டாயம் ஒரு பெல் பட்டினை அமர்த்தி நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு கொண்டு தாங்கோ. அதோட ஃபேஸ்புக்லையும் வந்து ஃபாலோ பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்கோ, நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். எப்படி இடம் இருக்குன்றதை காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதில் வந்த உடனே இயற்கையான ஒரு மரம் ஒன்று வளர்த்துருக்கணும். சாதாரணமான ஒரு பூக்கண்டு தான் இதுவும், கட்டடத்தோடைய அங்காலே இல்லை. ஆனால் இதில் மட்டும் வளர்த்துருக்கணும். ஏன்னு சொன்னால், இதில் இருக்கிற அந்த போட்டுக்காக இங்கே பாருங்கள், அந்த போட்டு வந்து போட்டிருக்கு. இந்த இதில் வந்து போட்டுக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த ஒப்பிசுக்குரிய அந்த விளம்பர பலகை, அதுக்காக தான் இதை போட்டு வைக்கணும். வாங்க நான் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகான பூக்கன்று வளர்த்துருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பூ மரங்களை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி, அப்படி ஒரு அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா பாருங்க, இதில் வந்து ஒரு நபர் வந்து குந்தி கொண்டு இருக்கிற மாதிரி, ஒரு பொம்பளை ஒரு பெண் ஒன்று, ஒரு கேர்ள் ஒன்று வந்து குந்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஒன்று சிலை ஒன்று இருக்குது. இது 2010ஆம் ஆண்டு இந்த சிலை வந்து செய்த ஆண்டு அதில் போட்டிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு பொம்பளை வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இதுவும் 2010ஆம் ஆண்டு தான். அதுக்குரிய பேர் இருக்குது, அது எனக்கு வாசிக்க தெரியல இந்த மொழி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கொம்பு வச்ச மாதிரியான 2 முகமூடிகள் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால பாருங்க, இந்த பாருங்க, இதில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு வயது போன அம்மா ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிற்கிற மாதிரி இருக்குது இந்த சிலை வந்து. அப்படியே இங்கே பாருங்க, இது ஒரு கார்டன், அதாவது ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கணும். இந்த ஏரியா பாருங்க, அப்படி ஒரு தோட்டம் மாதிரியே இருக்குது. இதில் வந்து ஆக்கள் வந்து இருக்கலாம். இந்த இதில் வந்து கதிரை மேய்ச்சிலாம் போட்டிருக்கணும். தோட்டம் மாதிரியே அமைச்சும் இருக்கணும். அதில் வந்து நிறைய சிலைகள் வந்து போட்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து பாருங்க, இது எல்லாமே வந்து இரும்புல வந்து செய்திருக்கு, இரும்புலாம் செய்திருக்கணும். இதுலேயே இப்போ பார்க்குறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், இரும்புலாம் செய்திருக்கு. ஆனால் மரக்குத்தியில் வந்து செய்த மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த கலர் அந்த காம்பினேஷன் எல்லாமே வந்து அந்த மரக்குத்தியில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. மரக்குத்தியில் செய்கிற மாதிரி தான் அந்த டிசைன் இருக்குது. ஆனால் அது வந்து இரும்புலாம் செய்திருக்குது. இந்த சத்தம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் வந்து மரக்குத்திலாம் செய்த மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பர், ஒரு சிலை வந்து ஒரு என்னத்தை இந்த சிலை வந்து இந்த சிலையில் வந்து என்ன விஷயத்தை சொல்ல வரீங்கன்றது எனக்கு விளங்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் போடுங்க, இந்த சிலைகள் வந்து என்ன விஷயங்களை சொல்லுதுன்றது. இந்த இடம் வந்து இந்த பாருங்க, இதில் வந்து இருக்கிற இந்த புத்தகம் வெளியிட்ட ஒரு நபர், அதாவது மார்க் பிட்டி என்ற ஒரு நபரால் வந்து இந்த இதில் இருக்கிற அந்த ஓவியங்கள், அதே நேரத்தில் வந்து சிலைகள் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டதாம். அதை வந்து இவை வந்து பேணி பாதுகாக்கணுமா. நான் இப்போ உள்ளுக்கு வந்தா போல தான் நான் அதை சம்மந்தமாக கேட்டேன். நான் அவ வந்து என்ன சொல்றீங்கன்னு சொன்னால், இந்த மார்க் பிட்டி என்ற இந்த இவரால் தான் இந்த ஓவியங்கள் சிலைகள் எல்லாம் வந்து வடிக்கப்பட்டான்னு சொல்லி, அதை வந்து அது வந்து அவர் மறைஞ்சிட்டார், அவர் வந்து இறந்துட்டார். இறந்து அவற்றை வீட்டில் அவற்றை ஓவியங்களை வந்து
ஓவியங்களையும் இந்த சிலைகளையும் வச்சு பேணி பாதுகாத்து இது ஒரு டூரிஸ்ட் ஏரியாவை வந்து மாற்றிருக்கணும். அதாவது வெளியில இருந்து வாராக்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஏரியாக்களை வந்து பார்க்கறதுக்கான ஒழுங்குகளை வந்து செய்திருக்கணும். இந்த சிலைகள் ஓவியங்களை வந்து தத்துருவமாக வந்து வரைஞ்சிருக்கு. இது வந்து இந்த நாட்டுக்குரிய ஒரு தத்துருவமான கலை என்றவே சொல்லிடும். இதை வந்து உலகம் ரீதியாக வந்து கொண்டு போகிறதுக்காக இது ஒரு டூரிஸ்ட் ஏரியாவை இவை வந்து மாற்றிருக்கிறான்னு சொல்லினோம். பாருங்க நான் ஒரு சிலையாக காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அம்மா வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாருங்க இதில் வந்து 2 சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிலை இருக்குது. இங்கே பாருங்க இந்த கண்ணாடி இதுக்குள்ள இந்த 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 ஒரு சிலை ஒன்று செய்திருக்கணும். அதுக்குள்ள கண்ணாடி வச்சிருக்கணும். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மேலுக்கு இருக்கிறது வந்து அவர் செய்த சிலைகள். மற்ற வந்து இந்த மெழுகுதிரி கொடுத்ததுக்கான ஒரு இதை ஒன்று செய்திருக்கிறார். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு ரம்மியமாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க எல்லா இடங்கள்லையும் வச்சிருக்கீங்க. ஒரு வீடு தான் வச்ச வீடு. இது வந்து ஒரு ரூம். அது அங்கால வந்து டாய்லெட் இருக்குது. அதுஇந்த வாசல்லையும் இந்த பாருங்க இதில் வந்து பியானோ வச்சு கொண்டு ஒரு நபர் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலை ஒன்று செய்திருக்கிறார். இதில் வந்து பாருங்க இதுவும் ஒரு சின்ன சிலை ஒன்று. இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எப்பப்போ என்னென்ன சிலை வடிச்சேன்னு சொல்லி அந்த ஆண்டோட போட்டுங்க. அது இந்த சிலை வந்து 2016ஆம் ஆண்டு செய்திருக்கு. அதில் வந்து இந்த சிலை வந்து 2016, அது 2012, இது வந்து 2001. அப்போ அவர் செய்த ஆண்டுகளும் அந்த சிலைகளும் வந்து இதில் போட்டிருக்கணும். பாருங்கள் இப்படி வித்தியாசமான முறையில் வந்து இந்த சிலைகள் வந்து செய்திருக்கணும். ஒவ்வொரு சிலையும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து வெளியால் வந்து கொண்டு வருது. ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு சிலை ஊடாக வந்து அவர் ஒரு கதையில வந்து சொல்கிறாருன்னு சொல்லினோம். எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு தெரியாதபடியாக நான் இப்போ அவாட்ட வந்து ஃபுல்லாகவே கேட்க இல்லாமல் இருக்குது. இந்த ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு ஓவியங்களும் வந்து ஒவ்வொரு கதையத்தை வெளியால் கொண்டு வருதுன்னு சொல்லினோம். இங்கே பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஆவியல் உலகம் மாதிரியான ஒரு சிலை. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து ஆவி உலகங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து ஓவியம். இந்த பாருங்க எப்படி அந்த ஓவியம் தத்துருவமாக வந்து வரைஞ்சப்பட்டிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பாருங்க இது ஒரு பெரிய சிலை ஒன்று வரைஞ்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதையில வந்து சொல்லுது. அப்படியே உள்ளுக்கு வாங்க. இங்கே பாருங்க இது வந்து இந்த மார்க் பிட்டி என்ற அந்த நபரை பற்றிய புத்தகங்கள் வந்து எழுதி வெளியிட்டிருக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இது இதெல்லாம் வந்து அவர் பற்றியான புத்தகங்கள், அவர்கிட்ட வாழ்க்கை வரலாறு மாதிரியான ஒரு புத்தகங்கள். இந்த சிலைகள் ஓவியங்கள் வரைஞ்சதுக்கு அவருக்கு அவார்டு மாதிரி இல்லை அவர்கிட்ட வாழ்க்கை வரலாறுகளை பற்றியான புத்தகங்கள் வந்து நிறைய பேர் வெளியிட்டிருக்கணும். இதில் 3 புத்தகம் இருக்குது. இங்கே இதுல எல்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த பாருங்க இதுல எல்லாம் வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு. இது வந்து அவர் வெளியிட்ட புத்தகம். இதுல வந்து இருக்கிற எல்லாம் வந்து அவரை சார்ந்து அவரை மையமாக வச்சு வேறு ஆக்கள் அவருக்காக எழுதின புத்தகங்கள். அதே இதில் இங்கே பாருங்க கதிரை எல்லாம் இருக்கு. இந்த கதிரை கூட எப்படி செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இரும்பு. இந்த இரும்புல வந்து செய்திருக்கிறேன். இதில் வந்து கதிரையில் நாங்கள் இருக்கலாம். இந்த இரும்புல பாருங்க அந்த கதிரையில வந்து ஒரு சில செய்திருக்கிறேன். அந்த கதிரையின் கால்கள் எல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணி இதெல்லாம் ஒரு கதையில சொல்ற ஒரு விஷயங்கள்னு சொல்லிடணும். எதுவும் பாருங்க கதிரை இருக்குது. அப்படியே நீங்க பாத்தீங்க இதெல்லாம் வந்து அவர் பாவிச்ச பொருட்களா, இதெல்லாம் வந்து அவர் பாவிச்ச பொருட்கள். இது பாருங்க இதுல வந்து அவர்கிட்ட லப் இல்லாம இருக்கு. இந்த பாருங்க அதையெல்லாம் வந்து எப்படி பேணி பாதுகாக்கணும்னு சொல்லி அது வந்து லப் அவர் பாவிச்ச லப் இது. அதையெல்லாம் வந்து லைட் எல்லாம் போட்டு அதையெல்லாம் இப்படி பேணி பாதுகாக்கணும்னு பாருங்க. இது வந்து அவர்கிட்ட மேஷை அதெல்லாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு காட்டினோம். இங்கே பாருங்க இதுல எல்லாம் வந்து ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க ஒரு பொம்பளை ஓவியம் வந்து வரைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து ஒரு பொம்பளை ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம். இதெல்லாம் பாருங்க அப்படி பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்காள பாருங்க, அங்காளையும் வந்து பொம்பளை ஒன்று ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறார். இதெல்லாம் வந்து அவர் இருக்கிற அந்த அவர்கிட்ட யூஸ் பண்ணினான சோபா செட். அவர் இதெல்லாம் வந்து இருப்பாருன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் அவர்கிட்ட வீடில் அவர் செய்த விஷயங்களை அப்படியே அதை காட்சிப்படுத்தி அதை ஒரு மியூசியம் ஆக்கியிருக்கணும். அங்காளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த கபர்டுகளை வந்து பாருங்க நிறைய சிலைகள் இருக்குது. அவர் அந்த கபர்டுகள் இருக்குது. அவர் படித்த புத்தகங்கள் இருக்குது. அதே இதில் வந்து மேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண்டை ஓடு மாதிரியான நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறார். மண்டை ஓடுகள் மாதிரியான ஓவியங்கள் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அதான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதையில சொல்லுதுன்னு சொல்லினோம். அது எங்களுக்கு தெரியல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு வயது போன ஆக்கள்ன்ற ஒரு ஒரு இதுவும் வந்து ஒரு கதையை சொல்லப்படுற ஒரு சின்ன சிலை உண்டு. எப்படியான அவை இந்த முகபாவனை எப்படியா நிக்கி நம்ம அவை இந்த நிக்கிற ஸ்டைல் இதில் வச்சு கொண்டு ஒரு கதையில் வந்து சொல்லப்படுது. அதே இதில் வந்து இந்த இதில் வந்து பாருங்க எலி ஒன்று இருக்குது. இதுல வந்து ஒரு நபர் வந்து படுத்திருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து அவர் பாவிச்ச அந்த கண்ணாடி குவளைகள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறார். இங்க பாருங்க இதெல்லாம் வந்து இருட்டு ஓவியங்கள்னு சொல்றது. பார்க்கவே ஒரு ரம்மியமா இருக்குது. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது இல்லாம வந்து அவர் பாவிச்சது தான். அப்படியே பாருங்க இந்த இது இல்லாம வந்து அவர் பாவிச்ச இருக்கைகள். இது வந்து கோழி அவர் பாவிச்ச இந்த குசினி இது வந்து குசினி. இந்த நாளில் வந்து சமையல் அறை முன்னுக்கே வந்து சமையல் அறை இருக்குது. அது பக்கத்தையே இந்த பாக்ஸுகள் அது எல்லாமே இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதை வந்து பாவிக்கிறதில்ல. ஆனால் அவற்றை பாவிச்ச அந்த பொருட்களையும் வந்து அப்படியே பேணி பாதுகாக்கணும். இதில் வந்து அவை பாவிக்கிறதில்ல, அதெல்லாம் பேணி பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து சஞ்சிகளில் வழி வந்து அவற்றை ஓவியங்கள் தான் வரணும். சஞ்சிகளில் வந்து வழி வந்து ஓவியங்கள், இந்த நாட்டு சஞ்சிகளில் வந்து வழி வந்து ஓவியங்கள், அவற்றை ஓவியங்களை அட்டைப்படமாக வந்து போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த நாட்டு சஞ்சிகளில் வந்து அவர் வரைஞ்ச ஓவியங்களை வந்து வெளியிட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து நிறைய இருக்குது. இது வரணும். இதுதான் அவர்கிட்ட பேர் மார்க் வெட்டி. இதுதான் அவரா? இது அவர் செய்த ஓவியம். Yes, 4 meter height. 4 meter. Sculpture. அண்ணா இதே மாதிரி ஒரு சில இருக்கு நாங்க. It's a sculpture of 4 meter. yes. This சில 4 meter high. ஓகே ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய இருக்குது. அது நாங்கள் இப்போ பார்த்தது வந்து மேல் மாடி. இந்த மேலுக்கு நாங்கள் வந்து கீழுக்கு பார்ப்போம். இந்த பாருங்க இதுக்குள்ளேயும் வந்து நிறைய ஓவியங்கள் சிலைகள் எல்லாம் இருக்குது, பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதில் எல்லாம் வந்து இது வந்து மாவலில் செய்திருக்கிறார். சாரி, இது மாவல் இல்லை, இது பேப்பர் கார்டில் வந்து செய்திருக்கு. இந்த ஓவியம் இங்கே பாருங்க பேப்பர் கார்டில் செய்திருக்கு. இந்த ஓவியம் எப்படி வரையப்பட்டிருக்குன்னு சொன்னால் மைய வந்து அதாவது கலர் மையில வந்து இப்படியே எரிஞ்சு எரிய அது ஓவியம் மாதிரி வரும். இது ஒரு ஓவிய நுட்பக்கலை. இது ஓவியம் வரைய தெரிஞ்சாக்கள், ஓவியத்தோடு சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு வந்து இந்த கலை வந்து தெரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது அவ்வளவு தூரம் விளக்கம் சொல்ல தெரியல. ஆனால் அவை சொன்னதும்படி இந்த பெயிண்டிங் வந்து ஃப்ரெஷ்ஷால் வந்து செய்கிறதில்ல. இது வந்து கையால் வந்து இப்படியே எரிஞ்சிட்டு அப்படியே கையால் இப்படி பூசி தான் செய்கிறது. இது வந்து குதிரை வடிவான ஒரு குதிரையில் வந்து ஒரு ஆள் சவாரி செய்கிற மாதிரியான ஒரு ஓவியமாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஓவியம் தான். இது என்னத்தை சொல்லுதுன்னு தெரியல. இதுவும் ஒரு வித்தியாசமான ஓவியம். இதுவும் பார்க்க வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது எனக்கு. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஓவியம். இது வந்து ஒரு சீலை அதாவது துணியில் வந்து இந்த ஓவியம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கணும். இவரும் வந்து இறந்துட்டாராம். அவர் ஞாபகமாக தானே இந்த ஓவியங்கள் வந்து இதில் வரையப்படும். இதெல்லாம் வந்து குதிரை போகிற மாதிரி இருக்குது. இந்த இதில் வந்து ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பாம்பு வார மாதிரி இருக்குது. இந்த ஓவியத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை சொல்லப்படுது. இதுல எல்லாம் வந்து ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குது. இந்த இதில் ஒரு குதிரை ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த கீழுக்கு வந்து ஏதோ ஒரு மிருகம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு 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 ஓவியத்துக்குள்ள நிறைய விஷயங்களை இதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கணும். இந்த பாருங்க இதெல்லாம் அப்படித்தான். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இதில் வந்து இது பிரேம் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் பிரேம் பண்ணி இங்கே பாருங்க இது வந்து பிரேம் பண்ண இல்லை. இந்த மை வந்து எடுபடுது இல்லை பாருங்க. இது மை தான், ஆனால் கைக்கு வேற இல்லை இந்த மை. இந்த பாருங்க இந்த மையை இதை வந்து எப்படி செய்திக்கணும் பாருங்க. இது வந்து காடு மரங்கள், இது மேல் பகுதி, அதாவது இதுக்குள்ளேயே நிறைய ஒரு கதையை சொல்கிற மாதிரியான ஒரு ஓவியமாக தான் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பாருங்க நிறைய ஓவியங்கள் இருக்குது. இங்கே பாருங்க இதுலேயும் வந்து நிறைய ஓவியம் இருக்குது. அப்படி அந்த கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாலேயும் வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது. இந்தா பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஓகே நண்பர்களே,
நீங்கள் இன்றைக்கு இந்த மியூசியம் என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படியான இடங்களை வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய இடங்களை நான் போகிற இடங்களை எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நிறைய தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லாமல் எனக்கு ஒரு புது விடயங்கள் எங்களோட ஊரில் வந்து சொல்லப்படுறது எப்படின்னு சொன்னால், கையால் வந்து மைய எறிஞ்சு அப்படி கையால் எல்லாம் ஓவியம் செய்யலாம்னு சொல்லி. ஆனால் அதை வந்து நேரடியாக நான் இப்போ பார்த்தேன். நான் அதை உங்களுக்கும் வந்து இப்போ காட்டியிருக்கிறேன். இதோடு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த காணொலியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எனது காணொலியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப் சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க. ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் இப்படியான வீடியோக்களை புதுசாக போடைகளை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வேறு மோட்டிவேஷனில் நீங்கள் தொடர்ந்து காணொலியில் வந்து இணைஞ்சிருங்க. நன்றி.